வெள்ளை குதிரையை தாண்டி இந்த படத்துடைய கதாநாயகனும் தயாரிப்பாளருமான ஓரிக்கும் எனக்குமான பழக்கத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்ப்பதை விட இந்த படம் எடுத்த விதத்தை பற்றி பேசுவதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா நான் சரண் இயக்குனர் சரண் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு மைனா ஞாபகம் வந்தது. மைனா படத்தில் எவ்வளவு அனுபவம் கிடைச்சது, அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது கிடைத்த அனுபவங்கள் ரொம்ப ஆழப்பிரியுது. நான் இன்னைக்கு எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் எனக்கு அந்த படத்துடைய அனுபவம் ரொம்ப அது மனசுக்குள்ளே நிற்கிற ஒரு விஷயம். அது மாதிரி இந்த படத்திற்கு எடுக்கப்பட்ட விதங்கள், இவங்க பட்ட சிரமங்கள் கேட்க கேட்க ரொம்ப அதையும் தாண்டி எனக்கு பெருசாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓரி பரட்டை என்கிற அழகு சுந்தரம் தனுஷ் சார் படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அதில் அவனும் என் கூட நடித்தான். அப்போ தான் எங்கள் 2 பேருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. எனக்கு கூத்துப்பற்றை நடிகர்களை தாண்டி வெளி பழக்கங்கள் எதுவுமே கிடையாது, வெளியில் நண்பர்களே கிடையாது. எனக்கு வெளியில் இருக்க ஒரே நண்பர் ஓரி தான். அப்போ ஓரி என்னை கூத்துப்பற்றையிலே காலையிலேருந்து இரவு முழுக்க அங்கேயே இருக்கும்போது வெளியில் போகிற தொடர்புங்கிறது ஓரி தான். ஓரி வீட்டுக்கு போவேன். அப்போ அவன் பேச்சுலர். ஆனால் அவன் அவன் ஒரு நண்பன் தாண்டி அவன் ஒரு வாத்தியார். அவன் வீட்டுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு போகும்போது தெரிஞ்சது வீடு அவ்வளவு க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மாலில் போய் பெட்ரூம்க்கு நம்ம பெட்ஷீட்டு தலானிலாம் வாங்கினோம்னா அது ஒரு க்ளீனாக ஒரு பெட்டில் ரொம்ப க்ளீனாக டவல்கள்லாம் வச்சுருப்போம், அயன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் அவன் வீட்டில் அவன் பெட்ரூமே அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஏதாவது கசங்கிட்டா உடனே எந்திரிச்சு அதை மறுபடியும் நீட் பண்ணுவான். அவன் எனக்கு அவன் வீட்டுக்குள்ளே போனாலே பயம் வந்துடும் ஒரு கட்டத்தில். அதான் ஃப்ரூட்ஸ் இப்போ தர்பூசணி கட் பண்ணி கொடுப்பான். வந்தோடனே மாமா சாப்பிட்றா அப்படின்னு கட் பண்ணி கொடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விதையை எடுத்து வச்சுட்டு அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிடுவோம். அவன் உடனே கிளாஸ் எடுப்பான், இந்த விதையில எவ்வளவு இது இருக்குது தெரியுமா, நீ விதையை சாப்பிடணும், இதை தொழுங்கக்கூடாது. இப்போ எனக்கு அடுத்த உடனே ஃபோக்கஸ் மாம்பழம் இருக்கும். இப்போ மாம்பழத்தையும் கொட்டையை சாப்பிட சொல்லுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு க்ளீன். அதே மாதிரி வீட்டில் ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும். ஆனால் ஃபேன் போட மாட்டான், ஏசி போட மாட்டான். இயற்கையோடு ஒன்றி வாழணும், அந்த இயற்கைக்குள்ளே தான் நம்ம இருக்கணுமா. இவன் வீட்டுக்குள்ளே போகிறது ஆவலாகவும் இருக்கும், அதே நேரம் ஒரு பயமாகவும் இருக்கும். அப்போது அப்படி பார்த்த ஒரு நண்பன். அதுக்கப்புறம் அவன் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். 3 பிள்ளைகள். நான் கை குழந்தையாக பார்த்த பொண்ணு இன்னைக்கு மேடையில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு இடையில் அந்த கை குழந்தையா இருக்குல்ல, சரி ஒய்ஃப் வந்தப்புறம் இவன் மாற்றிட்டானா அல்ல அவங்க இவங்களை மாற்றிட்டாங்களான்னு பார்க்கணுன்னு ஒரு தடவை நான் போயிருந்தேன். குழந்தை பிறந்த போது நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அது அதே க்ளீனில் இருக்குது. அவங்களும் பேசும்போதே ரொம்ப க்ளீனாக நின்று அவங்க பேசுகிற விதங்கள். அவங்க ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே வந்தால் செருப்பு நம்ம வெளியில் செருப்பு கழட்டிட்டு உள்ளே வந்தோம்னா, மாமா ஒரு நிமிஷம் நேரம் பாத்ரூம் போ, காலை கழுவிட்டு வா, அதுக்கு ஒரு டவல் எடுத்து தொடச்சி அப்படித்தான் உள்ளே கூப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுத்தமான ஆள். அவன் பேசுறது எல்லாத்தையும் கேட்பான். அவன் இப்போ வரையும் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25 வருஷமான நண்பன். இப்போ ஃபோன் பண்ணாலும், இப்போ இதுக்கு முந்தானத்து ஃபோன் பண்ணுறான். அப்புறம் என்ன கண்ணு நல்லா இருக்கியா, தங்கச்சி எப்படி இருக்கு, பாப்பா எப்படி இருக்கா, அப்புறம் வேற அப்படின்னு. என்ன கண்ணு வாழ்க்கையில் சம்பாதிக்கிறோட குழந்தைகளை நிறைய நம்மளோட விஷயமே குழந்தைகளை பெற்றுக்கிறது தான். அவனும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு எப்போ பேசினாலும் யார்கிட்ட வேணாலும் பேசினாலும் அவர் டீச்சராகவே இருப்பார். அப்படிப்பட்ட நண்பன். எனக்கு அவனுக்குமான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போ நான் ஷூட் நான் அதை விட்டுட்டு டேரக்டர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் கேட்டு வந்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் அவன் வீட்டுக்குள்ளே போய் தான் ஹீரோவானேன். ஏன்னா அவனை நான் சந்திக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு நான் போனேன். அங்கே பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ், சினிமா ஆஃபீஸ். அங்கே ஒரு இயக்குனர் தொட்டுப்பாரு பேரரசருடைய அசிஸ்டண்ட் நந்து அங்கே இருக்கார். என்ன ஆல்ரெடி அவர் வேற ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அப்போ நான் அவரை பார்த்துருக்கேன். இன்னும் இங்கே அப்படின்னு. இல்லை சார் என் ஃப்ரெண்டு வீடு மேலே அப்படின்னு. அப்படியா, சரி நீங்கள் ஈவினிங் ஃப்ரீயா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஃப்ரீ தான் வாங்க அப்படின்னு சொல்லி பேசி என்னை ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. நான் ஹீரோவாக அறிமுகமானதே இவன் வீட்டில் இருந்தான். அதனால எனக்கு அது ஓரி ரொம்ப நெருக்கமான ஒருத்தன். அதனால எனக்கு அவனுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும், என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணுங்கிறது தான். அதனால தான் அவனுடைய திருமணத்துக்கு நான் ஷூட் பண்ணும்போதும் அங்கே போனேன். இதுக்கு நான் எப்படியாவது வந்துடுறேன். ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் முதல் நாள் கேட்கும் போதே சார் காலைல ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதனால நான் நான் போனால் போதும் எனக்கு. அது அவன் இல்லைனாலும் அவன் வருத்தப்பட மாட்டான். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னமோ தெரியல. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு
நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம்னா கோயிலுக்கு போயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி, நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒரு நல்லவனை பார்த்துட்டு போ அப்படிங்கிற அப்படி ஒரு நல்லவன் தான் நான் பார்க்குற ஓரி. அதனால இந்த படம் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு ஒரு அதாவது படம் பேர் இவ்வளோ வாங்கிருச்சு, பேர் மட்டும் வாங்கிடக்கூடாது, பணமும் சேர்த்து வாங்கிடணும். அதுதான் என்னுடைய ஆசை. அது நிறைவேறும்னு நினைக்கிறேன். அப்புறம் இயக்குனர் சரண் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்த மாதிரி தான். ஏன்னா என்னுடைய முதல் தயாரிப்பான குற்றமே தண்டனையில் மணிகண்டனுடைய அசிஸ்டண்ட். கிட்டத்தட்ட அந்த படம் 1 வருஷம் ஆகும்போது என்னுடைய அலுவலகத்திலே இருந்து வந்த ஒரு பையன். எனக்கு திடீர்னு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சரணை சந்திக்கவே இல்லை. திடீர்னு இவன் எனக்கு ஓரி வந்து சொல்கிறான், அப்படி ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன், நீ பார்க்குறியா அப்படின்னா, நான் ஒன்று ட்ரெய்லர் இது அனுப்புகிறேன்னு. அப்படி வந்து எனக்கு சரண் வந்து பார்க்குறேன், நீ என்ன பண்ண? நான் தான் சார் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னா. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், பாடல் பார்த்தேன், இந்த கதையை பற்றி ஒரு அனுபவம் இருக்குது. நான் அந்த படத்தை விட்டுட்டு எனது விருதுகள் போயிடுச்சு. அவன் என்ன எடுப்பான்னு எனக்கும் தெரியும், இவன் என்னோட டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி இந்த படமாக்கப்பட்ட விதத்திற்கு அங்கே பட்ட சிரமங்கள் இவங்க அது எனக்கு சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக பிரபுசாலம் சார் வந்து படம் முதல்ல பண்ணும்போது நம்ம இப்படி போகலாம் அப்படி போகலாம் சில ஐடியா கிடைக்கும், நம்ம பயம் வந்துடும். ஐயோ எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி, ஏன்னா முதல்ல எனக்கு மைனா போகும்போது இங்கே தான் தங்க போகிறோன்னு பார்த்தா ஒரு பாலடைஞ்ச ஹோட்டல், அது ஒன்றுமே இல்லை. அதை வந்து இது நம்ம ஒரு பெட்டு போட்டுக்கலாம், இங்கே தங்கிக்கலாம். நானும் தம்பின்னு இப்படி பார்க்குறோம். லொக்கேஷன் பார்க்கும்போது அங்கே போயிட்டோம், 2 பேரும் இங்கே தான் தங்க போகிறோமா, ஏன்னா அது கரப்பாம்பூச்சி ஓடுது அப்படி ஓடுது, ஏன்னா வேறு வழியில் அங்கே இருந்து தான் பண்ணணும். சரி இப்படி தான் நினச்சா. ஆனால் எங்களுக்கு சௌரியம்லாம் நடந்தது, எங்களுக்கு சௌரியமாக நிறைய விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நான் இப்போ இவங்க சொல்கிற அளவுக்குலாம் கஷ்டமே படலை, நான் கூடவே பார்த்துதான். ஆனால் இந்த படத்திற்கு வந்து அவங்க பட்ட கஷ்டங்களை சொன்னாங்க, எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்து. எனக்கு அதையே இவங்க வச்சுருக்காங்களான்னு தெரியல, அது மேக்கிங் வீடியோ அதுவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் இப்போ மன்னிச்சிருங்க, எனக்கு ஷூட்டிங் இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. தேங்க்யூ சார்.